53ാമത് ശ്ലോകം. അഭിസ്മരസി ച ആത്മാനം അവിജ്ഞാതസകം സഖേ ഹിത്വാ മാം പദം അന്വിച്ഛൻ ഭൗമഭോഗരതഃ ആഗതഃ. അഭിസ്മരസി ചാത്മാനമവിജ്ഞാതസകം സഖേ ഹിത്വാ മാം പദമന്വിച്ഛൻ ഭൗമഭോഗരതോ ഗതഃ. പേര് ഇല്ലാത്ത പ്രവൃത്തികളെ தெரிஞ்சுக்க முடியாத ஒரு சுகிருத்து உங்கூட இருந்தது உனக்கு ஞாபகம் இருக்கா? பௌதிக சுகங்களை தேடி சூட்டபிளான வாசஸ்தானத்தை தேடி நம்ம 2 பேரும் அலைஞ்சு திரிஞ்சத உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ எங்கெல்லாம் போனியோ உங்கூடையே நான் வந்தேனே, அதெல்லாம் ஞாபகம் இருக்கா? அவிஜ்ஞாத சகம், அஜ்ஞாத சுகிருத்து, அஜ்ஞாத சுகிருத்தாயிருக்கிற பரமாத்மாவோடு கூடி இருக்கிற ஆத்மானம் ஒன்ன, ஆத்மானம் அபி ஒன்ன கூடியும் ஸ்மரசி நீ நினைக்கிறதுண்டா? ஜீவ சைதன்யமாயிட்டு என்னோடு கூடி வசிச்ச பூர்வ ஜென்மத்தில் இருக்கிற புரஞ்சனன் அப்படிங்கிற ஜென்மத்தை நீ நினைக்கிறதுண்டா? சகே மித்திரமே, மாம் ஹித்வா என்ன வேண்டான்னு வச்சுட்டு பதம் அன்விச்சன் பல ஸ்தலங்களையும் தேடி நடந்து பரமாத்மாவான என்ன வேண்டான்னு வச்சுட்டு நீ உனக்குன்னு தனியா ஒரு இடத்தை தேடிண்டு பௌம போகரதா பிரகிருதி சுகங்களில சுகிச்சு வாழறதுக்காயிட்டு கதஹா போனத உனக்கு ஞாபகம் இருக்கா? நைமித்திக பிரளய காலத்துல பரமாத்மாவான என்னோடு கூட லயிச்சுருந்த நீ இந்த கல்பா ஆரம்பத்துல ஜீவாத்மாவான நீ சரீரங்களை தேடிண்டு நடந்து போனத உனக்கு ஞாபகம் இருக்கா? நானும் நீயும் கூடிட்டாக்கும் உனக்கு ஒரு மனுஷ சரீரம் கிடைக்கிறதுக்கு முன்னால வரைக்கும் கூடி சேர்ந்து நடந்தது. அதுக்கப்புறமா மனுஷ சரீரம் கிடைச்சோன நீ என்ன திரும்பி பார்க்கவே இல்லை, என்ன உபேட்சிச்சு போயிட்டாய் நீ. அதுக்கப்புறம் என்ன நினைக்காமையா இருந்தது உன்னோட யாத்திரைகள் எல்லாம். பரம்பொருளான எண்ணில கூடி சேர்ந்திருந்த நீ ஜீவாத்மாவாயிட்டு என்னை விட்டு வேறிட்டு பிரயாணம் செஞ்சு இந்த பிரகிருதியில பல பல விஷயங்களில கூடி சேரறதுக்கு நீ என்னை விட்டு பிரிஞ்சு போனாய். பரம்பொருளான என்ன நீ நினைக்கிறதுண்டா? என்னோடதே அம்சமான நீ என்ன நினைக்கிறதுண்டா? பரமாத்மாவான எங்கிட்டேந்து உண்டான ஜீவாத்மாவான நீ എന്നിൽ ലയിക്കാതെക്ക് இந்த പ്രകൃതിയുമായിട്ട് കൂട്ടുചേർന്ന് കെട്ടുപോനിയേ. 54ാമത് ശ്ലോകം. ഹംസൗ അഹം ച ത്വം ച ആര്യ സഗായൗ മാനസായനൗ അഭൂതാം അന്തരാ വൗഗഃ സഹസ്രപരിവത്സരാൻ ഹംസാവഹം ച ത്വം ചാര്യ സഗായൗ മാനസായനോ അഭൂതാമന്തരാവൗഗ സഹസ്രപരിവത്സരാൻ. ആര്യ
പരമാത്മാവിലേന്ത് ഉണ്ടാന നീ ശ്രേഷ്ഠനാക്കും ജീവാത്മാവേ. பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒன்னாக்கும் அப்படிங்கிற அர்த்தத்துல பரமாத்மாவை தது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு அர்த்தம் வரா மாதிரி ஆர்யா அப்படின்னு பரமாத்மா ஜீவாத்மாவை கூப்பிடுறதையாக்கும் இங்க பார்க்கிறோம். ஆண் அப்படின்னு கூப்பிடாம பெண் அப்படின்னு கூப்பிடாம புல்லிங்க சப்தத்துல ஆர்யா அப்படின்னு கூப்பிடுறார் பரமாத்மா. பரமாத்மாவையும் நம்ம அப்படிதான் கூப்பிடுவோம், தது. சிரேஷ்டா அப்படின்னு கூப்பிடுறார். அஹம்ச நானும், துவம்ச நீயும் கூடிச்சேர்ந்து, பரமாத்மாவான நானும் ஜீவாத்மாவான நீயும் கூடிச்சேர்ந்து மானசாயனம் மானச சரசில வாழ்ந்திருந்தோம். சகாயவ் மித்திரங்களான ஹம்சவ் ஹம்சங்களாயிட்டு அங்க நீந்தி கழிச்சோம். பிரளய ஜலத்துல அந்த காரண ஜலத்துல பரமாத்மாவான என்னோடு கூடி சேர்ந்து நீயும் குஷியாதான் இருந்தாய். மித்திரங்களான ஹம்சவ் ஹம்சங்களாயிருந்தோம் நம்ம. சஹஸ்ர பரிவல்சரான் 1000 சதுர்யுகங்கள். வௌகஹா வாசஸ்தானம் அப்படிங்கிறது அந்தரா இல்லாதவாயிட்டு நம்ம அபூத் இருந்தோம். புறம் ஜனன சரீரம், சரீரம் அப்படிங்கிறது ஜீவனோடு வாசஸ்தானம். ஆயிரம் சதுர்யுகங்கள், கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம், இப்படி 4 யுகங்கள் கூடி சேர்ந்தது ஒரு சதுர்யுகம். அப்படி 1000 சதுர்யுக காலகட்டங்கள் சரீரம் இல்லாதவாளாயிட்டு நம்ம இருந்தோம். நமக்கு அப்ப வாசஸ்தானம் இருக்கலை. ஜீவனோடு வாசஸ்தானம்னா சரீரம். வாசஸ்தானம் இல்லாதவாளாயிட்டு இருந்தோம். சூக்ஷ்ம அர்த்தங்களாக்கு நம்ம இங்க எல்லாத்திலையும் பார்த்துட்டு இருக்கோம். பிரம்மாவோடு ஒரு பகல் அப்படிங்கிறது 1000 சதுர்யுகங்களாக்கும். 1000 சதுர்யுகங்கள் பிரம்மாவுக்கு ஒரு ராத்திரியும், 1000 சதுர்யுகங்கள் பிரம்மாவுக்கு பகலும். பிரம்மாவோடு ராத்திரிக்கு பேராக்கும் நைமித்திக பிரளயம், பிரம்மாவோடு பகலுக்கு பேராக்கும் கல்பம். இங்க பரமாத்மா ஜீவாத்மா கிட்ட சொல்றதையாக்கும் பார்க்கிறோம். சஹஸ்ர பரிவல்சரான் வௌகஹா அந்தரா அபூத். 1000 சதுர்யுகங்கள் நமக்கு வாசஸ்தானம் இருக்கலை. அப்படின்னாக்கா 1000 சதுர்யுகங்கள் அந்த நைமித்திக பிரளய காலத்துல நம்ம இந்த பிரபஞ்சத்துல சரீரம் இல்லாதக்காக்கும் இருந்தோம். ஆக்டிவேட் ஆகலை, சரீரம் இருக்கலை. நானும் நீயும் கூடி சேர்ந்து காரண ஜலத்துல முதந்து கிடந்தோம். நைமித்திக பிரளய காலத்துல நமக்கு பிரகிருதியில சரீரம் സ്വീകരിக்கிறதுக்கு சாதிக்கலை. காரணம் பிரகிருதி ஆக்டிவேட் இல்லை. சத்குண ரஜோகுண தமோ குணங்கள் 3ம் ஈக்குவலான அவஸ்தையாக்கும் பிரளயம். அதுக்கப்புறமா அந்த சத்குண ரஜோகுண தமோ குணங்களுக்கு ஏற்றத்தாழ்வு சம்பவிச்சதுக்கு அப்புறமாவாக்கும் பிரகிருதி ஆக்டிவேட் ஆச்சு, கல்பம் உண்டாச்சு. 1000 சதுர்யுக காலகட்டம் சரீரம் இல்லாதவாளாயிருந்தோம் நம்ம. அதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா ஜீவாத்மாவே? பரமாத்மாவான என்னில
ஜீவாத்மாவான நீ லயிச்சு கடந்த காலகட்டம் உனக்கு ஞாபகம் இருக்கா? கல்ப ஆரம்பத்திலேயாக்குமே நீ உனக்கு சூட்டபிளான ஒரு சரீரத்தை தேடி நடந்து 9 துவாரங்கள் இருக்கிற மனுஷ சரீரத்துக்குள்ள ஏறினாய், புரஞ்சனன் ஆனாய். அந்த மனுஷ சரீரம் ஆதி வியாதிகளாலையும் ஜரானரகளாலையும் உபயோகசூன்யமானோன அந்த சரீரத்தை காலம் அட்டாக் பண்ணினோன அந்த சரீரத்துக்கு உள்ள பிராணசக்தி நஷ்டப்பட்டோன அந்த சரீரம் இல்லாம போச்சு. அதுக்கப்புறமா உனக்கு கிடைச்ச சரீரமாக்கும் இந்த விதர்பராஜ புத்திரியோடு சரீரம். உனக்கு அதெல்லாம் மறந்து போச்சா? ஐம்பத்தி 5வது ஸ்லோகம். சஹ த்வம் விஹாய மாம் பந்தோ கதஹ கிராம்யம் கிராம்யமதிஹி மஹீம் விசரன் பதம் அத்ராட்சீஹி கயாசித் நிர்மிதம் ஸ்த்ரியா. சத்வம் விஹாய மாம் பந்தோ கதோ கிராம்யமதேர்மஹே விசரன் பதமத்ராட்சே கயாசின் நிர்மிதம் ஸ்திரியா. பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட பரபிரம்மமான என்னிலேந்து உல்பவிச்ச பந்தோ ஜீவாத்மாவான நீ என்னோடு பந்துதான். சஹா அப்படி பூர்வ ஜென்மத்தில புரஞ்சனனான துவம் நீ கிராமியமதிகி கிரகஸ்தாசிரமத்தில தாற்பயம் இருக்கிறவனாயிட்டு மாம் என்ன விஹாயா விட்டுட்டு கதஹா நீ போயிட்டு மஹீம் விஜரன் பூமியில சஞ்சாரம் பண்ணி கயாச்சிது ஏதோ ஒரு ஸ்திரியால நிர்மிதம் உண்டாக்கப்பட்ட ஏதோ ஒரு ஸ்திரீயோடு கர்ப்பபாத்திரம் வழி வெளியில வந்த மனுஷனாயிட்டு தீர்ந்த 9 துவாரங்கள் இருக்கிற பதம் வாசஸ்தானத்தை மனுஷ சரீரத்தை அத்ராட்சீஹி கண்டுபிடிச்சாய். அதெல்லாம் உனக்கு மறந்து போச்சா? பரபிரம்மமான எண்ணிலேந்து வேறுபட்டு பிரகிருதி அப்படிங்கிற மாயாரூபிணியால உண்டாக்கப்பட்ட ஏதோ ஒரு ஸ்திரீல ஜனிச்ச ஒரு மனுஷ சரீரத்துக்குள்ள நீ பிரவேசிச்சாய். அப்படி இருக்கிற புரஞ்சனனான நீ உன்னோடு நிஜஸ்வரூபமான என்ன திரும்பியே பார்க்கலை. 56வது ஸ்லோகம். பஞ்ச ஆராமம் நவத்வாரம் ஏகபாலம் திரிகோஷ்டகம் ஷட்குலம் பஞ்சவிபணம் பஞ்ச பிரகிருதி ஸ்திரீதவம். பஞ்சாராமம் நவத்வாரமேகபாலம் திரிகோஷ்டகம் ஷட்குலம் பஞ்சவிபணம் பஞ்ச பிரகிருதி ஸ்திரீதவம். எந்த மாதிரி ஒரு சரீரத்துக்குள்ளேயாக்கும் நீ பிரவேசனம் பண்ணினாய் அப்படிங்கிறத நான் சொல்லுறேன். உன்னோட வாசஸ்தானம் எப்படி இருந்தது, நீ எந்த மாதிரி ஒரு வாசஸ்தானத்தையாக்கும் செலக்ட் பண்ணினாய் அப்படிங்கிறத, பூர்வ ஜென்மத்தில் நீ எந்த மாதிரி ஒரு வாசஸ்தானத்தை தேடி பிடிச்சாய், எங்கிட்டேந்து நகர்ந்து போய் என்ன விட்டுட்டு நீ சீகரிச்ச வாசஸ்தானம் எப்படி ஆயிருந்தது அப்படிங்கிறத நான் உனக்கு நினைவுபடுத்துறேன், கேட்டுக்கோ. பஞ்ச ஆராமம் 5 விதமான உத்தியானங்கள் இருக்கிறதா இருந்தது. அது
நவத்வாரம் 9 துவாரங்கள் இருந்தது உன்னோட வாசஸ்தானத்துக்கு. ஏகபாலம் ஒரே ஒரு காவல்காரன் இருந்தான் அந்த வாசஸ்தானத்துக்கு. திரிகோஷ்டகம் 3 கோட்ட மதில்கள் இருந்தது அந்த வாசஸ்தானத்துக்கு. ஷட்குலம் 6 விஸ்ரமஸ்தானங்களும் அங்க இருந்தது. பஞ்சவிபணம் 5 விதமான வாணிஜ்ய ஸ்தானங்கள் அங்க இருந்தது. பஞ்ச பிரகிருதி 5 தரத்தில் இருக்கிற பிரவൃத்தி ஸ்தானங்களும் அங்க இருந்தது. ஸ்திரீதவம் ஒரு ஸ்திரீயோடு அதீனதையில கண்ட்ரோல்ல இருந்தது அந்த வாசஸ்தானம். அப்படி ஒரு வாசஸ்தாനത്തിലേക്കും നീ പോன ജന്മത്തിലെ இருந்தாய் ജീവാത്മാവേ. அதை நீ ഒന്ന് யோசனை பண்ணி பாரு. பஞ்ச ஆராமம் ശബ്ദ സ്പർശ ഗന്ധ രൂപരസങ്ങളായിരിக்கிற 5 விஷயங்களோடு கூடின உத்தியானம். 5 விதமான பஞ்சேந்திரிய துவாரங்களும் அதனோட என்ட்ரன்ஸ் തുറக்கிறது 5 விதமான പൂങ്കാവനத்துക്കായിരുന്നത്. ഇഷ്ടം പോലെ പ്രകൃതി விஷயங்களை ആസ്വദിക്ക കൂടിന ഒരു പുരമായിരുന്നത് അത്. 9 துவாரங்கள் இருக்கு அந்த புறத்துக்கு. அதே மாதிரி 5 தலை இருக்கிற பஞ்சப்பிராணன் அப்படிங்கிற ஒரு காவல்காரன் அங்க இருந்தான். ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரங்களோடு கூடின ஒரு புறமாயிருந்தது அது. மூலாதாரம் சுவாதிஷ்டானம் இப்படி இருக்கிற 6 சக்கரங்கள் இருந்தது, விஸ்ரமஸ்தானங்கள் இருந்தது அந்த புறத்துக்கு. 5 ஞானேந்திரியங்களும் 5 கர்மேந்திரியங்களும் இருந்தது. அதே மாதிரி அஜ்ஞான புத்தியாக்கும் அந்த சரீரத்தை ஆட்டி படைச்சுது. எல்லாம் ஒன்று ஞாபகத்துக்கு கொண்டு வா. 57வது ஸ்லோகம் 56வது ஸ்லோகத்தில் சொன்னதினோடு ஒரு எக்ஸ்பிளனேஷனை கொடுக்கிறார் பரமாத்மா ஜீவாத்மாவுக்கு. பஞ்ச இந்திரிய அர்த்தாக ஆராமாக துவாரக பிராணாக நவ பிரபோ. तेजः अप् अन्नानि कोष्ठानि कुलम् इन्द्रिय संग्रह. पंचेन्द्रियार्था आराम द्वार प्राणानव प्रभो. तेजोवन्नानि गोष्ठानि तेजः अप् अन्नानि तेजोवन्नानि गोष्ठानि कुलमिन्द्रिय संग्रह. 54வது ஸ்லோகத்தில் பரமாத்மா ஜீவாத்மாவை ஆர்யா அப்படின்னு கூப்பிட்டா மாதிரி இந்த 57வது ஸ்லோகத்தில் பரமாத்மா ஜீவாத்மாவை பிரபோ அப்படின்னு கூப்பிட்டு சொல்லறதையாக்கும் பார்க்கிறோம். அஞ்சு ஆராமங்கள் அப்படின்னு சொன்னேனே, அதனோடெல்லாம் ஒரு எக்ஸ்பிளனேஷன் சொல்றேன் கேட்டுக்கோ. அப்படின்னு ஆராமாக பூந்தோட்டங்கள் அப்படின்னு சொன்னது
പഞ്ച ഇന്ദ്രിയ അർത്ഥാഹ, പഞ്ചേന്ദ്രിയങ്ങളെ ആക്കും. നവദ്വാരഹ, 9 ഇന്ദ്രിയ ദ്വാരങ്ങളാക്കും ഉള്ളത്. அந்த நவத்வாரங்கள் அப்படிங்கிறது கதவுகளாக்கும். பிராணாக, சரீரத்தை பிரவர்த்திப்பிக்கிறது. எனர்ஜி அப்படிங்கிறது பிராணனாக்கும். தேஜஹா அப் அன்னானி, தேஜஸ், ജലം, അന്നം, ഇതെല്ലാം കോഷ്ടാനി, 3 കോട്ടകളാക്കും. ഇന്ദ്രിയ സംഗ്രഹ, മനസ്സ്, ഇന്ദ്രിയങ്ങൾ എല്ലാം കൂടിച്ചേർന്നതയാക്കും കുലം அப்படின்னு சொன்னது. മനസ്സ്, பஞ்சேந்திரியங்களெல்லாம் கூடிச்சேர்ந்து 6 டைப்ல இருக்கிற கச்சவடக்கார் அப்படின்னு எல்லாம் சொல்லப்பட்டது.